வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி நான் நெயில் லிக்விட் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற ஃப்ரீ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கிளாஸ்ல நீங்க பார்த்துக்கலாம். இன்னையிலிருந்து அட்வான்ஸ்டு மெஹந்தி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ கிளாஸ் 31 3D கிரிட்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த 3D கிரிட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கிடையாது. பட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு 2 கிரிட்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ அது மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். மத்தது எல்லாமே நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன் அப்படின்னா 3D கிரிட்ஸ் நம்ம பேப்பர்ல வேணா எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். பட் ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் கூட 3D பேட்டர்னை மிக்ஸ் பண்ணி போட்டா கண்டிப்பா அது வந்து சூட் ஆகாது. ஸோ இந்த 3D கிரிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல நம்ம வந்து கவனக்குறைவால ஏதாவது ஒரு சின்ன மைன்யூட் மிஸ்டேக் பண்ணிட்டாலும் ஹோல் டிசைனே என்ன ஆகிரும், ஸ்பாயில் ஆகிரும். ஸோ பேப்பரில் வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஒருவேளை கிளைண்ட் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் போட்டு கொடுங்க, தப்பு இல்லை. ஸோ இப்போ இந்த கிரிட்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஸ்ப்ளிட்டிங் போட்டு பாக்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட் ஸ்ப்ளிட்டிங் எப்படி போடணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த கிளாஸ் பார்த்துட்டு வாங்க. இப்போ ஒரு ஒரு பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி இன்ட்டு இருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது இன்ட்டு தனித்தனியாக ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நீங்கள் போட்டாலும் போடலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் லைன் போட்டுட்டு வரேன்ல, ஸோ எல்லா பாக்ஸும் அந்த மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ட்டு போடலாம், இல்லை தனித்தனியாகவும் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி அந்த இன்ட்டுக்கு கிராஸாக என்ன பண்ணுறேன், இன்ட்டுக்கு சென்டரில் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது ஹரிசாண்டல் வெர்டிக்கல், ஸோ 2 லைனாக ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த கிரிட்ஸை எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஒன்றுமே கிடையாது. ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பாக்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு இன்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ப்ளஸ் சிம்பல் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இன்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பல் போட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ இல்லை அப்படின்னா நான் போட்ட மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, 1 இருக்குல்ல, ஸோ 1 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 1 போட்டு ஸ்டார்ட் ஆகுற அந்த 2 லைனும் ஜாயிண்ட் ஆகுற இடம் இருக்குல்ல, ஸோ அங்கே ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த கிரிட்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ 1ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மாற்றி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஹோல் கிரிட்ஸுமே என்ன ஆகிடும், சொதப்பிரும். ஸோ 1 ஸோ இப்போ 1 லைன் போடுறோம்ல, ஸோ அந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு பக்கத்தில் விட்டுட்டு அடுத்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ அடுத்து விட்டுட்டு அந்த மாதிரி 1 விட்டு 1 என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த கிரிட்ஸு. ஸோ இப்போ அடுத்து நான் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி இந்த 4 பாக்ஸை மட்டும் நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், இப்படி வளைச்சி வளைச்சி போட்டுட்டு வரேன். சரிங்களா? ஸோ 4 பாக்ஸை எடுத்துட்டு அதனோட சென்டரில் என்ன பண்ணுறேன், அதுக்கேற்ற மாதிரி இப்படி வளைச்சி வளைச்சி நான் போட்டுட்டு வரேன். ஸோ உங்களுக்கு நான் போடுறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வளைச்சி போடுறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் அடுத்து, அதுக்கப்புறம் இந்த இந்த பக்கம் ஆப்போசிட், அப்புறம் இந்த பக்கம் ஆப்போசிட். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 3 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க பக்கத்து பக்கத்தில். அதே மாதிரி 3 கர்வ் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி அந்த கேப் இருக்குல்ல, ஸோ அந்த கேப் இருக்க எல்லா இடத்துலையும் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டியர் ட்ராப்ஸ் வச்சு நீங்கள் எப்படி ஃபில் பண்ணாலும் இந்த டிசைன் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் போட்டிருக்கல அந்த மாதிரி போட்டுட்டு இந்த 3 லைனில் 2 லைனை மட்டும் திக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு லைன் தின்னாக இருக்கணும், இன்னொரு லைன் வந்து திக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கிரிட்ஸ் வந்து போடலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் திக் பண்ணுறேன்ல, ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, திக் பண்ணிக்கோங்க. லைனை திக் பண்ணிவிட்டு ஒன் சைடு மட்டும் டியர் ட்ராப்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் திக் பண்ணீங்கல்ல, அந்த பக்கம் மட்டும் இந்த மாதிரி டியர் ட்ராப்ஸ் போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த 2 மெத்தட்ஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து ஹேண்ட்ஸில் வந்து பிரைட் வந்து கேட்க மாட்டாங்க. ஒருவேளை கேட்டால் நீங்கள் வந்து போட்டு கொடுக்கலாம்.
ஸோ நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 3டி கிரிட்ஸ்னா என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி என்ன பண்றேன்னா, இந்த கிரிட்ஸ்ல வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ அடுத்த கிரிட்ஸ்க்கு நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். சென்டர்ல இந்த மாரி ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு பாக்ஸுக்கும் சென்டர்ல ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல, ஸோ அங்கருந்து நான் எடுத்துட்டு வர மாரி, இந்த மாரி வளைச்சு, வளைச்சு எடுத்துட்டு வாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இந்த ரவுண்ட்லேருந்து இப்படி மேல, மேல ஃபுல்லா இதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு வாங்க. அடுத்து அகைன் அதுக்கு பக்கத்துல இருந்து இப்படி இந்த பக்கம், இந்த கார்னருக்கு ஜாயின் பண்ணணும். இப்போ அதுக்கு பக்கத்துல இருந்து கீழ இருக்க கார்னருக்கு ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாரி தான் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்ல இருந்து இப்படி சும்மா லைட்டா நீங்க வளைச்சு, வளைச்சு போட்டுட்டு வரணும். ஸோ இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம். பட் ஒரு 2, 3 டைம்ஸ் வீடியோஸ பார்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த டிசைன் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஈஸி. ஸோ மேல போட்ட மாதிரி நான் என்ன பண்றேன்னா, கீழயும் போடுறேன். ஒண்ணுமே இல்ல. அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு. 4 கார்னர் இருக்கா ஒரு பாக்ஸ்ல. ஸோ அந்த 4 கார்னர்லயும் இந்த ரவுண்ட் ஷேப்ப சுத்தி, சுத்தி கர்வ் மாதிரி போட போறோம். அவ்வளோதான். சிம்பிள். ஸோ நான் எப்படி போடுறேன் அப்படின்றது பார்த்துக்கோங்க. அந்த ரவுண்ட் ஷேப்ப சுத்தி, சுத்தி என்ன பண்ண போறோம்? கர்வ் மாதிரி போட போறோம். அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டா போடாம இப்படி வளைச்ச மாதிரி 4 கார்னர்லயும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வளைச்ச மாதிரி போட்டுருக்கேன். அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபுல்லா போட்டுட்டேன். இப்போ ஒவ்வொரு லைனுக்கும் பக்கத்துல கேப் இருக்குல்ல. ஸோ அதுல எத்தன லைன் வந்து உங்களால போட முடியுமோ, ஸோ அத்தன லைன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நீங்க போட்டுக்கோங்க. சரிங்களா? ம். 4 லைன் வந்து ட்ரா பண்ணிட்டு, ஸோ கேப் இருக்குல்ல சைட்ல 4 பக்கமும், அங்க வந்து இந்த லைன் மாதிரியே பக்கத்து பக்கத்துல எத்தன லைன் வந்து போட முடியுமோ, ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் ஏத்த மாதிரியே ட்ரா பண்ணிக்கோங்க. நான் சொல்றது புரியலன்னா, வாய்ஸ மியூட் பண்ணிட்டு, நீங்க வந்து வீடியோஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுங்க, இந்த கிரிட்ஸ் ஃபுல்லாவே போட்டுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த பாக்ஸ்ல நான் போடுற மாதிரியே வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நான் போட்டு முடிச்சுட்டேன். ஸோ சென்டர்ல அந்த ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கோம்ல, ஸோ அத வந்து டாட் வச்சு என்ன பண்ணுங்க, ஃபில் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இதுவுமே வந்து 3டி கிரிட்ஸ். அதாவது எங்க ஸ்டார்ட் பண்ணோம்னு தெரியாது, எங்க முடிச்சிருக்கோம்னு தெரியாது. அதுதான் வந்து 3டி கிரிட்ஸு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஸ்ப்ளிட்டிங் போட்டுட்டு, சென்டர்ல ரவுண்ட் ஷேப் வந்து போட்டுட்டு, இந்த மாதிரி மார்க்கிங் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ சேம் இதே மாதிரி என்ன பண்ணுங்க, இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே போட்டுக்கோங்க. ஸோ நான் போட்டுட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்ணணும், இந்த லைன இங்கேருந்து இப்டி 2 இந்த லைன் எடுத்துட்டு வந்து, ஒண்ணா இந்த கார்னர்ல கனெக்ஷன் பண்ணணும் அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் இந்த பாக்ஸ் ஃபுல்லா என்ன பண்ணணும், போடணும். இத வந்து நீங்க இன்னொரு டைப்பாவும் போடலாம். இந்த மாரி ரவுண்டு போட்டும் நீங்க இந்த மாதிரி போடலாம். இல்ல பிளஸ் சிம்பல் இருக்குல்ல. ஸோ வெறும் பிளஸ் சிம்பல போட்டு மட்டுமே நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி 2 அந்த சின்ன சின்னதா போட்டிருக்கும்ல, அந்த லைன இந்த மாரி லென்த்தான லைன் போட்டு, ஒரு இந்த முக்கோண ஷேப் மாரி போட்டீங்க அப்டின்னாலும் போடலாம். ஸோ இத வந்து 2 விதமா போடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பாருங்க ஃபைனல் அவுட்புட் எவ்ளோ சூப்பரா இருக்குன்னு. ஆனா எங்க ஸ்டார்ட் ஆகியிருக்கு, எப்படி கனெக்ட் ஆகியிருக்கு ஒண்ணுமே புரியாது. ஸோ புரியாமல் இருப்பது தான் இந்த 3டி கிரிட்ஸு. ஸோ இப்போ அந்த சென்டர்ல இருக்குல்ல, அந்த நெறைய ஜாயிண்ட் மாதிரி இருக்குல்ல, ஃப்ளார் தெரியிற மாதிரி. ஸோ அங்க மட்டும் டாட் வச்சுக்கோங்க. ஸோ
ஸோ அவ்வளோதான். இப்ப அடுத்த கிரிட்ஸ் வந்து பார்த்துடலாமா? ஸோ இந்த மாரி ரவுண்ட் ஷேப் வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு ரோல எத்தனை இருக்கணுமோ, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுங்க, போட்டுக்கோங்க. நீங்க புள்ளி வைப்பீங்கல்ல, ஸோ புள்ளி வச்சு கோலம் போடுவீங்கல்ல, ஸோ சேம் அதே தான். 5.5 10.10 அப்படி தானே வச்சு போடுவீங்க. ஸோ இங்க வந்து 10 ரவுண்டா, 5 ரவுண்டா, ஸோ அந்த மாரி தான். இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணுங்க, மேலருந்து வளைச்சு எடுத்துட்டு வந்து கீழ, மேலருந்து வளைச்சு எடுத்துட்டு வந்து கீழ. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இந்த கிரிட்ஸுமே வரும். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்றேன், ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ மேல அந்த ரவுண்டுக்கு மேலருந்து கீழ ரவுண்டோட கனெக்ஷன் பண்ணணும். மேலருந்து கீழ ஸோ இந்த மாதிரி. ரொம்ப 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 சிம்பிள். இந்த 3D கிரிட்ஸ் வந்து. ஸோ எல்லா கிரிட்ஸுமே ஈஸி தான். இது ரொம்ப சிம்பிள். ஸோ இப்ப இங்கேருந்து இந்த மாரி அவ்வளோதான். முடிஞ்சது. ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைச்சிருக்கா? ம். இந்த அலாவுதீன் கம்பளம்லாம் சொல்லுவாங்கல்ல. கம்பளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு பாக்ஸுமே அந்த கம்பளம் ஷேப்ல கிடைச்சிருக்கா? ஒரு பறக்கும் கம்பளம் மாதிரி இருக்கா? ஸோ இதுதான் இதனோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்ப இங்க வந்து என்ன பண்ணுங்க, ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கோங்க. மேல மட்டும் ஷேடிங்ஸ் குடுத்துக்கோங்க. இந்த மாரி அப் டூ டவுன் ஷேடிங்ஸும் நீங்க அந்த மேல மட்டும் குடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து சர்க்குலர் ஷேடிங்ஸும் அந்த மேல மட்டும் என்ன பண்ணலாம் குடுத்துக்கலாம். ஸோ இப்ப நான் போட்டுட்டு இருக்கேன்ல, ஸோ இத வந்து ஒரு டைப்பா வந்து இந்த கிரிட்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ இன்னொரு டைப்பாவும் இந்த கிரிட்ஸ வந்து போடுவாங்க. அது நான் இதிலயே வந்து லாஸ்ட் ரோல வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ சர்க்குலர் ஷேடிங்ஸும் என்ன பண்ணிக்கலாம் குடுத்துக்கலாம். ஸோ நான் குடுத்துக்கிறேன் சர்க்குலர் ஷேடிங்ஸு. ஷேடிங்ஸ் எப்படி குடுக்கணும்னு தெரியலன்னா, நான் ஷேடிங்ஸ் கிளாஸ்ல வந்து டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அங்க போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டைப்பு மேல இருக்கிறது. செகண்ட் டைப் என்னன்னா, அந்த பாக்ஸ் மாதிரி உள்ள வந்து போட்டுக்கோங்க சரிங்களா? இந்த அலாவுதீன் கம்பளம் எப்படி இருக்கோ, ஸோ அதே மாதிரி இந்த கம்பளம் ஷேப் வந்து ட்ரா பண்ணிட்டு, இந்த பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு, உள்ள வந்து ஃபில்லிங்ஸ் வந்து குடுத்துக்கோங்க அவ்வளோதான். ஸோ மேல இருக்கிறது டைப் 1, கீழ இருக்கிறது டைப் 2. இத வந்து நீங்க தனித்தனி பாக்ஸ்ல போட்டாலும் போடலாம். இல்ல இதே மாதிரி ஒரே கிரிட்ஸ் போட்டு நீங்க 2 கிரிட்ஸ் டைப் 1, 2 ரோ வந்து டைப் 2வா போட்டாலும் போடலாம். ஏன்னா 3D கிரிட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். ஸோ அடுத்து இந்த மாரி நான் வந்து டபுள் லைன் ஸ்ட்ரெயிட் ஸ்ப்ளிட்டிங் வந்து போட்டுட்டு திக் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்றேன்னா, நல்லா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பாக்ஸ்ல என்ன பண்றேன், அந்த ஃபர்ஸ்ட்டு லைன் இருக்குல்ல, ஸோ கீழ இருந்து மேல என்ன பண்றேன், அந்த 1/4 இன்ச்சு கேப்ல லைட்டா இப்படி இழுத்து விடுறேன். அதே மாதிரி மேலேயும் என்ன பண்றேன், 1/4 இன்ச்சு கேப்ல இப்படி கீழ பார்த்த மாதிரி இழுத்து விடுறேன். சைடுல வந்துட்டு 1/4 இன்ச்சு கேப்பு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ம். ஸோ ஒரு லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கீழ இருந்து அந்த லைன கொண்டு போனீங்கன்னா, மேல 1/4 இன்ச்சு கேப் விட்டு, இப்படி லைட்டா லைன் இழுத்து விடணும். அந்த டபுள் லைன் போட்டிருக்கோம்ல, ஸோ அதுலருந்து நீங்க இழுத்து விட்டீங்கன்னா போதும். ஒரு ஸ்வஸ்திக் மாதிரி நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் இந்த கிரிட்ஸ் ஃபுல்லாவே போடணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த லைன் என்ன இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கா? அந்த பாக்ஸ்ல 4 லைன் இருக்கா? ஸோ அந்த ஒரு லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கீழ 3/4 வாசி இருக்கணும். மேல வந்து 1/4 வாசி இருக்கணும். ஸோ அந்த 1/4 வாசி இருக்குல்ல, ஸோ அங்க வந்து லைட்டா இப்படி இழுத்து விடுங்க. சேம் இதே மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய லைன் 3/4 வாசி விட்டுட்டு 1/4 வாசி இருக்குல்ல, ஸோ அங்க மட்டும் இப்படி லைன் இழுத்து விடணும். இந்த மாரி போடும்போது உங்களுக்கு
அதாவது நான் வந்து இப்படி தான் வந்து புரிஞ்சுட்டு போடுவேன். அதுதான் வந்து உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸி மெத்தட்ல புரியுதோ அந்த மாரி போட்டுக்கோங்க. ஸோ நான் போட்டு முடிச்சுட்டு சென்டர்ல டாட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் டாட் வச்சுட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, பாக்ஸ் வந்து இப்படி டாட் டாட்டா நான் போட்டுக்கிறேன். டாட் டாட்டா போடுங்க ரொம்ப லைட்டா. ஸோ அதுக்கு மேல நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்னொரு பாக்ஸ் வந்து நான் வந்து டாட் டாட்டா வச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப லைட்டா போடுங்க. இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த ஒவ்வொரு பாக்ஸோட லைனோட சென்டர்லயும் நான் என்ன பண்றேன், டாட் வச்சுட்டு, இந்த டாட்டுக்கும், அந்த டாட்டுக்கும் டாட் டாட்டா வச்சு நான் என்ன பண்றேன், ஒரு லைன் வந்து கனெக்ஷன் பண்றேன். ஸோ இப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, இதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு என்ன பண்றேன், இதே மாதிரி பக்கத்துலயும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். டாட் டாட்டா வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 3D ஸ்வஸ்திக் சரிங்களா? இதே மாதிரி போட்டுட்டு, ஸோ நல்லா கவனிங்க இதுக்கப்புறம். இந்த முக்கோணம் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுக்கு கீழ இந்த மாரி லைன் இருக்கா? ஸோ அந்த லைன கொண்டு போயிட்டு கரெக்ட்டா என்ன பண்ணணும், அந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, அங்க வந்து கனெக்ஷன் பண்ணணும். ஸோ சேம் இதே மாதிரி தான் 4 பக்கமும் என்ன பண்ணணும், அந்த முக்கோணத்துக்கு கீழ இப்படி லைன் போதா, அத எடுத்துட்டு போயிட்டு கரெக்ட்டா இந்த முக்கோணத்தோட அந்த சென்டர்ல என்ன பண்ணணும்னா, ஜாயின் பண்ணிடணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். 4 பக்கமும் சேம் அதே மாதிரி என்ன பண்ணுங்க, இப்படி ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்ப அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல அந்த முக்கோணத்தோட ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல, ஸோ அந்த ஷார்ப் எட்ஜ் கிட்ட இருந்து இப்படி வந்துட்டு கீழ இப்படி கனெக்ஷன் பண்ணணும். அவ்வளோதான். ஷார்ப் எட்ஜ் அந்த மேலேருந்து இப்படி லைன் வந்துட்டு கீழ கனெக்ஷன் பண்ணிடணும். ஸோ ஷார்ப் எட்ஜ் இருக்கா? அங்கருந்து மேல லைன் எடுத்துட்டு போயிட்டு இப்படி கனெக்ஷன் பண்ணிடணும். ஸோ 4 பக்கமும். ஸோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த கேப் இருக்குல்ல, ஸோ ஒவ்வொரு இதுக்கும் கேப் இருக்கா? ஸோ அத வந்து அப்படியே வந்து ஃபில் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ நான் போடுற மாதிரி லைன் வந்து போட்டுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். ஸோ அவ்வளோதான். நான் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ இதுக்குள்ள சென்டர்ல கேப் இருக்குல்ல, ஸோ சென்டர்ல நான் வந்து என்ன பண்றேன்னா, லோட்டஸ் வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ அத நான் லாஸ்ட்டா போட்டுக்கிறேன். இப்ப அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்வஸ்திக் மாதிரி வந்திருக்குல்ல, ஸோ அங்க மட்டும் நான் என்ன பண்றேன்னா, லைன்ஸா வந்து போட்டுக்கிறேன். அண்ட் இந்த டைமண்ட் ஷேப் மாதிரி வந்திருக்குல்ல, ஸோ அதுல வந்து நான் வந்து ஸ்ப்ரில் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஸ்வஸ்திக் மாதிரி வர அந்த இடத்துல லைன்ஸ் போட்டுட்டு, டைமண்ட் ஷேப் மாதிரி வர இடத்துல நான் ஸ்ப்ரில் வந்து ட்ரா பண்ணிட்டு, சென்டர்ல நான் லோட்டஸ் போட்டு ஃபில்லிங்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ நான் லோட்டஸ் போட்டுட்டேன். சுத்தி என்ன பண்றேன்னா, ஃபில்லிங்ஸ் குடுத்துக்கிறேன். ஸோ ஃபில் பண்ணி முடிச்சுட்டு, அவுட்டர்ல வந்து இந்த மாரி திக்கா வந்து ஃபில் பண்ணுங்க சரிங்களா? அப்பதான் இந்த ஸ்வஸ்திக் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ ஒரு சின்ன விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது ஈஸியா போட்டுறலாம். ஸோ அவ்வளோதான் போட்டு முடிச்சுட்டேன். ஸோ ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்டான கிரிட்ஸ் இது. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்வஸ்திக் கிரிட்ஸ் போட்டோம்ல. ஸோ அந்த கிரிட்ஸுமே ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் இப்ப நான் போடுற இந்த 3D கிரிட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அத பார்த்துக்கோங்க. ஒண்ணுமே இல்ல. லைன் வந்து சின்னதா போடணும். அந்த சி இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து பெருசா போடணும். ஃபர்ஸ்ட்டு லைன் போட்டு, சி போட்டு, லைன் போட்டு, ஆப்போசிட் சி, லைனு ஆப்போசிட்டு சி போடணும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் போடணும். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன பண்றீங்க அப்டின்னா, லைன் போடுங்க. லைன் வந்து சின்னதா இருக்கணும். சி வந்து பெருசா இருக்கணும். ஸோ அப்பதான் இந்த கிரிட்ஸ் வந்து கரெக்ட்டா வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு லைன் போட்டு சி போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு லைன் போட்டு ஆப்போசிட் சி. அப்புறம் லைன் போட்டு சி. அப்புறம் லைன் போட்டு ஆப்போசிட் சி.
அந்த லைன் வந்து நான் சின்னதா தான் போடுறேன். சிய தான் வந்து பெருசா போடுறேன். ஸோ, அத நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ, இந்த மாதிரி போட்டுட்டு ஸோ, அடுத்த ரோ வந்து என்ன பண்ணணும்னா, சி போட்டிருக்கீங்கல்ல. ஸோ, ஆப்போசிட்டா இந்த மாரி டச் ஆகுற மாதிரி என்ன பண்ணுங்க, இந்த ஒரு இடத்துல மட்டும் போட்டுட்டு, இந்த சிக்கு நேரா மேல இந்த மாரி லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்டுட்டு, அங்கருந்து பெரிய சி அப்புறம் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிள். ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஸ்ட்ரெய்ட்டா சி, ஆப்போசிட் சி அந்த மாரி போட்டுட்டு, செகண்ட் ரோ போடும்போது என்ன பண்றீங்க அப்டின்னா, அந்த சி இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ரோல போட்டிருப்போம்ல. ஸோ, அதுல எதெல்லாம் வந்து டச் ஆகுற மாதிரி இருக்கோ, அதாவது எக்ஸ் மாதிரி போடுற மாதிரி இருக்கும். நம்ம அடுத்து சிய ஜாயின் பண்ணோம்னா, எக்ஸ் ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ, அங்க மட்டும் இந்த சிய வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஜாயின் பண்ணிட்டு, இப்ப என்ன பண்றோம், அந்த சிக்கு நேரா மேல வந்து லைன் எடுக்கணும் லைட்டா. ஸோ, மேல லைட்டா லைன் போட்டுட்டு, அப்புறம் மத்த இடத்துலலாம் என்ன பண்ணணும், அதுக்கு லைட்டா லைன் போட்டுட்டு ஆப்போசிட் சி வந்து ஃபில் பண்ணணும் அவ்வளோதான். லைட்டா லைன் போடுறீங்க, ஆப்போசிட் சி போட்டு இந்த சி கூட லைன் போட்டு கனெக்ஷன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிள் இது. பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கிரிட்ஸு. இந்த கிரிட்ஸ் வந்து பீகாக்கோட அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. பீகாக்குக்கு பீகாக் வரைஞ்சு அதுக்கு கீழ இந்த கிரிட்ஸ் வந்து நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே ரூல்ஸ ஃபாலோ பண்ணி நான் என்ன பண்றேன், இந்த கிரிட்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன் இந்த பாக்ஸ் ஃபுல்லா. ஸோ அவ்வளோதான். 3டி கிரிட்ஸ் வந்து நெறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கத்துக்கணுன்ற அவசியமே இல்ல. ஏன்னா அது யூஸ்னா நம்ம கத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்க மெஹந்தி போட போறீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களோட மெஹந்தி நல்ல ஃப்ளோ இருக்கணும். அண்ட் டிப்பு வந்து மெல்லிசா இருக்கணும். ஸோ அத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்ப இந்த 3டி கிரிட்ஸ் வந்து நான் ஃபுல்லாவே போட்டு முடிச்சுட்டேன். ஸோ இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ அவ்வளோதான். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, லைக் பண்ணிக்கோங்க. கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.